வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு விபத்தை வாழ்த்துகிறேன். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். மேகலா தனது இருசக்கர வாகனத்தில் தன் வீட்டு தெருவை கடந்து வாகன நெருக்கடி அதிகமுள்ள சாலையில் சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த சாலையின் இடது ஓரத்தில் பேருந்து நிலையத்திற்கு அருகே மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு என்ன ஆயிற்று, எதனால் இந்த கூட்டம் என்று பார்க்க போனாள். கூட்டத்தின் நடுவில் ஒரு வயதான பெண்மணி தலையில் அடிபட்டு மயக்கமாக கிடந்தாள். சுற்றிலும் கத்திரிக்காய், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் சிதறி கிடந்தது. வாழ்க்கை பயணத்தின் பரபரப்பில் எந்திரங்களாய் மாறிப்போன மனிதர்களில் ஒரு சில பேர் மட்டும் அங்கு நின்று வேடிக்கை பார்த்தபடி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஐயோ பாவம், யாருன்னு தெரியலையே, வயசான காலத்துல இப்படி தனியா வரலாமா? காய்கறி வாங்க வந்திருப்பாங்க போல, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. பிபி ஏதாவது இருக்குமோ? இப்படி வயசானவங்கள தனியா அனுப்புறாங்களே, இவங்க வீட்டு ஆட்களை சொல்லணும். ஆமா ஆமா, வயசானாலே யாரும் பெரியவங்கள பெத்தவங்கள மதிக்கிறதில்ல, சம்பளம் இல்லாத வேலைக்காரியாத்தானே நடத்துறாங்க. இப்படி அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த அனைவரும் பரிதாபப்பட்டும் ஆத்திரப்பட்டும் ஏதாவது பேசிக்கொண்டு இருந்தார்களே தவிர, மயக்கமாய் கீழே விழுந்து கிடக்கும் அந்த வயதான பெண்மணிக்கு உதவி செய்ய யாரும் முன்வரவில்லை. குறைந்தபட்சம் ஆம்புலன்ஸிற்கு கூட யாரும் போன் செய்யவில்லை. மேகலாதான் அவளின் கைபேசி மூலம் ஆம்புலன்ஸிற்கு போன் செய்தாள். பின் அங்கு சிதறி கிடந்த காய்கறிகளை பையில் போட்டாள். அந்த வயதான பெண்மணியை தொட்டு தூக்கி மடியில் படுக்க வைத்துக் கொண்டாள். பின் தனது பேக்கில் இருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்தாள். தண்ணீரை எடுத்து அந்த வயதான பெண்மணி முகத்தின் மேல் தெளித்தாள். அந்த வயதான பெண்மணி கண் திறக்கவில்லை. அப்பொழுது ஆம்புலன்ஸ் வந்தது. அந்த வயதான பெண்மணியோடு மேகலாவும் ஆம்புலன்ஸில் ஏறினாள். ஆம்புலன்ஸ் புறப்பட்டது. கூட்டம் கலைந்து சென்றது. ஆம்புலன்ஸில் அந்த வயதான பெண்மணியோடு மேகலாவும் மருத்துவமனையை நோக்கி போய்கொண்டிருந்தாள். அப்பொழுது போன் ரிங்டோன் கேட்டது. தனது போனை எடுத்து பார்த்தாள். ரிங்டோன் அவளின் போனில் இருந்து வரவில்லை. பின் சுற்றியும் முற்றியும் பார்த்தாள். அந்த வயதான பெண்மணியின் பையில் இருந்துதான் சவுண்டு வந்தது. பையை திறந்து அதிலிருந்து பர்ஸை எடுத்தாள். அந்த பர்ஸில் பட்டன் போன், நோக்கியா போன் அடித்து கொண்டிருந்தது. அதனை எடுத்தாள். ராமு என்ற பெயரில் போன் வந்தது. மேகலா அட்டன் செய்தாள். ஹலோ அம்மா, எங்க இருக்கீங்க? ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்டான் ராமு. ராமு கேட்டதிலிருந்து அவன் இந்த வயதான பெண்மணியின் மகன் என்று மேகலா தெரிந்து கொண்டாள். பின் சொன்னாள், சார் பதட்டப்படாதீங்க, உங்க அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் என்று சொல்லி அந்த மருத்துவமனையின் பெயரை சொன்னாள் மேகலா. ஐயோ, அம்மாவுக்கு என்னாச்சு என்று பதட்டமாக கேட்டான் ராமு. பயப்படாதீங்க சார், ஒன்னும் நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க என்றாள் மேகலா. வரேன். உங்க பேரு? மேகலா. ரொம்ப தேங்க்ஸ் மேகலா, இன்னும் 5 நிமிஷத்துல நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்போம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் ராமு. அப்பொழுது அந்த பர்சில் இருந்த அடையாள அட்டை மூலம் அந்த வயதான பெண்மணியின் பெயர் சாவித்திரி என்று தெரிந்து கொண்டாள் மேகலா. ஆம்புலன்ஸ் மருத்துவமனை வாசலில் வந்து நின்றது. சாவித்திரியை உள்ளே அழைத்து சென்றார்கள். மருத்துவர்கள் வைத்தியம் பார்க்க ஆரம்பித்தார்கள். மேகலா வெளியில் நின்று கொண்டிருந்தாள். ராமு, அவன் மனைவி லீலா, அவர்களின் 6 வயது மகன் ரத்தனவேல் எல்லோரும் வந்தார்கள். அம்மாவின் நம்பருக்கு ராமு போன் செய்தான். மேகலா அட்டன் செய்தாள். மேடம், நாங்க வந்துட்டோம் என்றான் ராமு. சுற்றியும் முற்றியும் பார்த்தாள் மேகலா. பின் ராமு குடும்பத்தை பார்த்ததும் அவர்கள்தான் என்ற அனுமானத்தில் கைகாட்டினாள். ராமு குடும்பத்தினர் அவள் அருகில் வந்தார்கள். மேகலா, நான் தான். நீங்க தான் ராமுவா? ஆமா, நான் தான் ராமு. அம்மாவுக்கு என்னாச்சு? ஒன்னும் சார், லேசான மயக்கம்தான், டாக்டர்ஸ் பாத்துட்டு இருக்காங்க என்று மேகலா சொல்லவும் டாக்டர் வரவும் சரியாக இருந்தது. பேஷண்ட் சாவித்திரியின் சொந்தக்காரங்க என்று டாக்டர் இழுத்ததும் ராமு சொன்னான், நான் உங்க பையன், என் பேரு ராமு. மிஸ்டர் ராமு, பயப்பட வேண்டாம், உங்க அம்மா நல்லா இருக்காங்க. பிபி அதிகமாயிருக்கு. அவங்க சாப்பிடலையா? ஆமா சார், விரதம்னு சாப்பிடல, நாங்க சொன்னாலும் கேக்கல, அதான், வேற ஒன்னும் இல்ல. சுகர் லெவலும் கூடியிருக்கு. இப்போ மருந்து கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறுது. அவங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். இன்னைக்கு ஒரு நாள் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிரலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ இவங்களுக்கு சொல்லுங்க என்று மேகலாவை பார்த்து சொல்லிவிட்டு டாக்டர் சென்றார். ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என்று மேகலா கையை பிடித்து கொண்டு ராமுவும் லீலாவும் சொன்னார்கள்.
ராமு கண்களிலும் லீலா கண்களிலும் கண்ணீர் வடிந்தது. பரவாயில்ல, அழுகாதீங்க. உங்க அம்மா 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க. சரி, எனக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சாயந்தரம் வந்து பாக்குறேன். இந்தாங்க அவங்களோட திங்ஸ் எல்லாம் என்று சொல்லி சாவித்திரியின் உடைமைகளை கொடுத்துவிட்டு மேகலா அங்கிருந்து கிளம்பினாள். பின் ராமுவும் அவன் மனைவி லீலாவும் அவர்கள் ஆபீஸுக்கு போன் செய்து விஷயத்தை சொல்லி விடுபடுத்தார்கள். சாவித்திரி கண் விழிப்பதற்காக ராமு குடும்பத்தினர் வெளியில் காத்து கொண்டிருந்தார்கள். சாவித்திரி கண் விழிக்க இன்னும் நேரம் இருக்கிறது. அதற்குள் சாவித்திரி குடும்பத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சாவித்திரியின் கணவர் பெயர் ரத்தனவேல். ரத்தனத்திற்கு பூர்வீகமாக ஒரு வீடும் கொஞ்சம் நிலமும் இருக்கிறது. ரத்தனம் ஒரு தனியார் கம்பெனியில் நல்ல பதவியில் வேலை பார்த்தார். அந்த வேலை மூலம் கிடைத்த வருமானமும் நிலத்தை குத்தகைக்கு விட்டதன் மூலம் வரும் வருமானமும் அவர்களின் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருந்தது. சமையலுக்கு கண்ணம்மா என்ற வேலைக்காரி இருந்தாள். தோட்டத்தை பார்த்து கொள்ள முனுசாமி என்ற வேலைக்காரன் இருந்தான். கண்ணம்மாவும் முனுசாமியும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினார்கள். அவர்கள் திருமணத்தை ரத்தனவேலும் சாவித்திரியும் நடத்தி வைத்தார்கள். பின் அவுட் ஹவுஸில் அவர்களை தங்க வைத்தார்கள். முனுசாமியும் கண்ணம்மாவும் விசுவாசமான வேலைக்காரர்கள். விசுவாசம் என்ற பெயரே அவர்களை பார்த்துதான் உருவாகியிருக்க வேண்டும். ரத்தனவேல் சாவித்திரி தம்பதிகளுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன்தான் ராமநாதன் என்கிற ராமு. ராமுவை நன்றாக படிக்க வைத்தார்கள். ராமுவும் நன்றாக படித்தான். ஒரு பிரபல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான். கை நிறைய சம்பாதித்தான். ராமுவிற்கு வரன் தேடினார்கள். லீலாவின் ஜாதகம் வந்தது. ஜாதக பொருத்தம் நன்றாக இருந்தது. ராமு லீலா திருமணம் நடந்தது. வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருந்தது. திடீரென்று ரத்தினத்திற்கு ஒரு தீரா வயிற்று வலி வந்தது. கையிலிருந்த பணத்தை எல்லாம் செலவழித்து வைத்தியம் பார்த்தார்கள். பணம் பற்றாமல் ஊரிலிருந்த நிலத்தையும் விற்றார்கள். கடனும் வாங்கி வைத்தியம் பார்த்தார்கள். ஆனால் ரத்தினவேல் பிழைக்கவில்லை. வாங்கிய கடனை அடைப்பதற்காக லீலாவும் வேலைக்கு சென்றாள். ரத்தினவேல் இறந்து 1 வருஷம் கழித்து ராமு லீலா தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ரத்தனம்தான் மீண்டும் பிறந்திருக்கிறார் என்று நினைத்து பேரனுக்கு ரத்தனவேல் என்று பெயர் வைத்தாள் சாவித்திரி. ஆனால் அவள் மட்டும் பேரனை சாமி என்றுதான் அழைப்பாள். கணவன் பெயரை இதுவரை சாவித்திரி சொன்னதில்லை. வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், மாமியார் சாவித்திரி இருக்கிறாள் என்ற நம்பிக்கையில் குழந்தையை விட்டுவிட்டு ராமுவும் லீலாவும் வேலைக்கு சென்று வந்தார்கள். ராமுவும் லீலாவும் சம்பாதிப்பதில் பாதி கடனுக்கு போய்விடுகிறது. மீதியை வைத்துக்கொண்டு குடும்பத்தை கஷ்டப்பட்டு நடத்தி வருகிறார்கள். பாவம் லீலா மனதளவிலும் உடலளவிலும் சோர்ந்து விட்டாள். வீட்டிற்கு வந்ததும் ஹேண்ட்பேக்கை போட்டுவிட்டு மெத்தையில் தொப்பென்று படுப்பாள். ராமுவும் லீலா போல்தான். இருவரும் பணத்திற்கு பின்னால் இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இருவரும் ஆபீஸிலிருந்து களைத்து போய் வருவதை பார்க்கும்போது சாவித்திரிக்கு கவலையாக இருக்கும். ராமுவும் லீலாவும் ஆபீஸிலிருந்து வந்ததும் கண்ணம்மா சூடா காஃபி கொண்டு போய் கொடுப்பாள். காஃபியை குடித்துவிட்டு ஃப்ரெஷ் ஆகிவிட்டு பின் இருவரும் மகன் ரத்தினத்தோடு நேரத்தை செலவிடுவார்கள். ரத்தினத்தை பார்த்து கொள்வது, அவனுக்கு வேண்டியது அனைத்தும் செய்வது, அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவது, கதை சொல்வது அனைத்தும் சாவித்திரிதான். பெற்றவள்தான் லீலா, வளர்ப்பது சாவித்திரிதான். இதுதான் சாவித்திரியின் குடும்பம். இப்பொழுது நேரம் மாலை 5 மணி. லேசாக கண்களை திறந்து பார்த்தாள் சாவித்திரி. வெள்ளை சீருடையில் ஒரு இளம்பெண் அந்த அறைக்குள் அவள் அருகில் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. கண்களை மூடி மீண்டும் திறந்தாள் சாவித்திரி. பார்வையில் தெளிவு ஏற்பட்டது. அது ஒரு மருத்துவமனை. தனது அருகில் இருப்பது ஒரு நர்ஸ் என்று தெரிந்து கொண்டாள் சாவித்திரி. அப்பொழுதுதான் அவளின் மூளை சுறுசுறுப்பாக இயங்கியது. மார்க்கெட்டு போயிட்டு வரும் பொழுது திடீரென்று கண்கள் இருட்டத் தொடங்கியது. தலை சுற்றியது. எதிரே வந்த கார் தன் மீது மோதப் போகிறது என்ற பயத்தில் மயங்கி விழுந்தது சாவித்திரியின் ஞாபகத்திற்கு வந்தது. அவளுக்கு தலை பாரமாக வலிப்பது போல் இருந்தது. தலையை தொட்டு பார்த்தாள். தலையில் கட்டு போட்டு இருப்பதை பார்த்தாள். ஓ, மயக்கம் போட்டு விழுந்ததுல அடிபட்டிருக்கு. தெருவுல கிடந்த கல்லுல பட்டு காயம் ஏற்பட்டிருக்கும் போல. அது சரி, நாம எத்தனை நாளா இங்க இருக்கோம்? இது என்ன ஹாஸ்பிட்டல்? பார்த்தா வசதியான ஹாஸ்பிட்டல் மாதிரி தெரியுதே என்று நினைத்து கொண்டே அந்த அறையை சுற்றி பார்த்தாள். வலது பக்கம் உள்ள சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த கேலண்டர் மூலம் தேதியையும் சுவர் கடிகாரம் மூலம் நேரத்தையும் சாவித்திரி தெரிந்து கொண்டாள். ஓ, மணி சாயந்தரம் 5 ஆயிடுச்சா? காலையிலிருந்து மயக்கத்துல இருந்திருக்கேனா என்று நினைத்து சாவித்திரி
நிலைமையை ஒருவாறு யூகித்து புரிந்து கொண்டாள். பின் தனது இடது பக்கம் திரும்பினாள். ஒரு துணித்திரை தொங்கிக் கொண்டிருந்தது. துணித்திரைக்கு அந்த பக்கம் இன்னொரு நோயாளி இருப்பது தெரிந்தது. இப்படி தன்னை சுற்றியுள்ளவற்றை கவனித்து நிதானித்து சாவித்திரி புரிந்து கொண்டிருக்கும் பொழுது நர்ஸ் அவளை பார்த்து கேட்டாள், இப்போ எப்படி இருக்குமா? பரவாயில்ல, நல்லா இருக்கேன். தலைதான் வலிக்குது. இது என்ன ஹாஸ்பிட்டல்? நான் எப்படி இங்க வந்தேன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று சாவித்திரி கேட்டதும் நர்ஸ் அந்த மருத்துவமனையின் பெயரை சொன்னாள். பின் மேகலா என்ற பெண் மூலம் சாவித்திரி இங்கு அட்மிட் செய்யப்பட்டதையும் அதன் பிறகு நடந்த அனைத்தையும் சொன்னாள் நர்ஸ். நான் அந்த பொண்ணு மேகலாவை பார்க்க முடியுமா? அவங்க கிளம்பிட்டாங்க, ஈவினிங் தான் வருவாங்க. ஓ, அவங்க வந்ததும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன். டாக்டர் இப்பதான் ரவுண்ட்ஸ் வந்துட்டு போனாரு. நீங்க எழுந்ததும் உங்களுக்கு ஜூஸ் குடுக்க சொன்னாரு. உங்க மகனும் மருமகளும் வெளியில தான் இருக்காங்க, வர சொல்றேன் என்றாள் நர்ஸ். மகன் மருமகள் என்று நர்ஸு சொன்னதும் தான் சாவித்திரிக்கு ஞாபகம் வந்தது. இன்னும் பொங்கலுக்கு ஒரு வாரம்தான் இருக்கு. பாவம் ராமு ரொம்ப பயந்து போயிருப்பான். மருமக லீலா தவிச்சு போயிருப்பா. நான் இல்லாம பேரன் அழுதுருப்பான். இந்நேரம் ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பானே. அவனுக்கு நான் தானே எல்லாம் பண்ணணும். நான் தான் அவனோட யூனிஃபார்ம கலட்டி விடணும், ஷூ சாக்ஸ் எல்லாம் கலட்டி விடணும், சாப்பாடு ஊட்டி விடணும். சாப்பாடு ஊட்டி விடும்போது கதை சொல்லணும், இல்லைனா சாப்பிட மாட்டானே என்று நினைத்து கவலைப்பட்டாள் சாவித்திரி. சாப்பிடும்போது கதை சொல்லும் பழக்கத்தை சாவித்திரி தான் உருவாக்கினாள். சிறு குழந்தைகள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக மொபைல் போனை அவர்கள் கையில் கொடுக்க கூடாது என்பது சாவித்திரியின் கண்டிப்பான உத்தரவு. அதனால் பேரனை சாப்பிட வைப்பதற்காக கதை சொல்ல ஆரம்பித்தாள். இப்பொழுது அந்த பழக்கம் தொடர்கதையாக மாறிவிட்டது. பாவம் ரத்தனம், சாப்பிட்டானோ சாப்பிடலையோ, என்ன பண்றானோ தெரியலையே என்று நினைத்து கண்ணீர் வடித்தாள் சாவித்திரி. என்னம்மா ஒன்னும் சொல்லாம அழுகிறீங்க? ரொம்ப முடியலையா என்று மீண்டும் கேட்டாள் நர்ஸ். இல்லம்மா, அதெல்லாம் ஒன்னும் இல்ல. என் மகனும் மருமகளும் இங்கதான் இருக்காங்களா என்று கேட்டாள் சாவித்திரி. ஆமாமா, காலையிலிருந்து இங்கதான் இருக்காங்க. பச்சை தண்ணி பல்லுல படல. ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்லியும் 2 பேரும் சாப்பிடல. பாவம், 2 பேரும் வேலைக்கு போறவங்க போல. விடாம ஆபீஸ்ல இருந்து போன் வந்துகிட்டே இருந்தது. உங்க வீட்டு வேலைக்காரங்க போல 2 பேர் இருந்தாங்க. அழுது ஊரை கூட்டிட்டாங்க. டாக்டர் வந்து திட்டின பிறகுதான் அமைதியானாங்க. யாருமே சாப்பிடல. இப்பதான் கெஞ்சி எல்லாரையும் கேண்டீன் போக சொன்னேன். இந்நேரம் வந்திருப்பாங்க என்றாள் நர்ஸ். நர்ஸ் சொன்னதை எல்லாம் கேட்க கேட்க சாவித்திரிக்கு பெருமையாக இருந்தது. ராமு லீலா வருமானத்துக்கு மீறிய மருத்துவமனைதான் இது. பாவம், எப்படி சமாளிக்க போகிறார்களோ. ராமு நான் பெற்ற மகன். எனக்காக அவன் சாப்பிடாமல் இருப்பது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் லீலா, நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். அதனால்தான் எனக்கு இப்படி ஒரு தங்கமான பெண் மருமகளாக வந்திருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு நர்ஸை பார்த்து கேட்டாள் சாவித்திரி. என் பேரன் குட்டி பையன் அவனும் வந்திருக்கானா? அவன் பசி தாங்க மாட்டான். அவன் சாப்பிட்டானா? வந்திருக்காமா. பொதுவா நாங்க சின்ன குழந்தைகளை நோயாளிகளை பார்க்க அனுமதிக்கிறதில்ல. ஆனா உங்க பேரன் இடைவிடாம அழுதுகிட்டே இருந்தான். எனக்கு பார்க்க மனசுக்கு கஷ்டமா இருந்தது. டாக்டர் கிட்ட போய் கெஞ்சினா. வேற வழி இல்லாம டாக்டர் அவன் மேல இறக்கப்பட்டு உள்ள விட்டாரு. பாட்டி எந்திரி பாட்டின்னு சொல்லி உங்க கன்னத்தை அவனோட பிஞ்சு கையால தட்டுனத பார்த்து என் கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துருச்சுமா என்று நர்ஸு சொன்னதும் சாவித்திரியின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. மேற்கொண்டு கேள்வி கேட்க சாவித்திரி வாயெடுத்தாள். அப்பொழுது அங்கு ஒரு கம்பவுண்டர் வந்தான். சிஸ்டர், உங்களை டாக்டர் கூப்பிட்டாரு என்றான். இதோ வரேன் என்று சொல்லிவிட்டு சாவித்திரியை பார்த்து சொன்னாள். அம்மா, நீங்க மெதுவா எழுந்து உட்காருங்க. பாத்ரூம் போகணும்னா அல்லது வேற ஏதாவது வேணும்னா இந்த பட்டனை அமுக்குங்க. நாங்க யாராவது வருவோம். நான் போகும்போது உங்க பையனை வர சொல்லிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நர்ஸ் அங்கிருந்து சென்றாள். சாவித்திரி மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள். அப்பொழுது இன்னொரு நர்ஸ் வந்தாள். சாவித்திரிக்கு பக்கத்தில் இருந்த துணித்திரையை ஒரு பக்கமாக ஒதுக்கினாள். அங்கு ஒரு வயதான பெண்மணி படுத்திருந்தாள். அவள் மயக்கத்தில்தான் இருந்தாள். இன்னும் கண் விழிக்கவில்லை. அவளுக்கு ஏதோ ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டு இருந்தது. அதில் ஏதோ ஒரு மருந்தை செலுத்திவிட்டு நர்ஸு சென்றாள். அந்த வயதான பெண்மணிக்கும் கிட்டத்தட்ட சாவித்திரியின் வயதுதான் இருக்கும். அவளை பரிதாபமாக பார்த்தாள் சாவித்திரி. நரைத்து போன தலை, ட்ரிப்ஸ் சொட்டு சொட்டாக ஏறிக்கொண்டிருந்தது. ரப்பர் குழாய் வழியாக
ஆக்சிஜன் செலுத்தப்பட்டிருந்தது. பாவம், யாரா இருக்கும் என்று அந்த பெண்மணியை உற்று பார்த்தாள் சாவித்திரி. திடுக்கிட்டு போனாள். அதிர்ச்சியில் உறைந்து போனாள் சாவித்திரி. அடி பாவி, இங்க கூடவா நீ எனக்கு போட்டி என்று ஆத்திரத்தை அடக்க முடியாமல் முணுமுணுத்தாள் சாவித்திரி. அந்த வயதான பெண்மணியின் பெயர் சரஸ்வதி. கண்களை மூடிக்கொண்டு சரஸ்வதி பற்றி நினைக்க ஆரம்பித்தாள் சாவித்திரி. சாவித்திரியின் இரத்த அழுத்தம் மீண்டும் அதிகமானது. அவள் உள்ளம் எங்கும் தீ எரிந்தது. இதய துடிப்பு அதிகமானது. சரஸ்வதி வேற யாரும் இல்லை, சாவித்திரியின் சித்தி மகள். இருவரும் ஒரே ஊரில் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தார்கள். சாவித்திரி புத்திசாலியான மாணவி என்று பெயரெடுத்தாள். ஆனால் வகுப்பில் முதல் மார்க் எடுத்து வெற்றி பெற்றது சரஸ்வதிதான். ஆம், இருவரும் நன்றாக படிப்பார்கள். ஆனால் 5 மார்க் 10 மார்க் வித்தியாசத்தில் சரஸ்வதி முதல் ரேங்கில் வந்து விடுவாள். அதை நினைத்து நினைத்து சாவித்திரி அழுகாத நாள் இல்லை. அந்த தோல்வியை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்படியே தொடர் தோல்விகளோடு நாட்கள் ஓடியது. சாவித்திரி பள்ளி படிப்பை முடித்தாள். இனி கல்லூரிக்கு சேர வேண்டும். சரஸ்வதி இருக்கும் ஊரில் நாம் இருக்கக்கூடாது என்று நினைத்தாள். அவள் படிக்கும் கல்லூரியில் தாம் படிக்கக்கூடாது என்று நினைத்தாள். அவள் எண்ணம் நிறைவேறியது. ஆம், எதிர்பாராத விதமாக சாவித்திரியின் அப்பாவிற்கு வேலையை சென்னைக்கு மாற்றிவிட்டார்கள். சென்னையில் உள்ள அரசாங்க கல்லூரியில் சாவித்திரிக்கு இடம் கிடைத்தது. வேளாண் துறையை தேர்ந்தெடுத்தாள். கல்லூரியின் முதல் நாள் பற்பல கனவுகளோடு சாவித்திரி கல்லூரியின் நுழைவு வாயிலில் காலை எடுத்து வைத்தாள். ஆனால் அன்றே அவளுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், அதே கல்லூரியில் சரஸ்வதியும் சேர்ந்திருந்தாள். அதுவும் அதே வேளாண் துறை பிரிவில் சேர்ந்திருந்தாள். விசாரித்து பார்த்ததில் மெரிட்டில் அவளுக்கு அந்த கல்லூரியில் இடம் கிடைத்தது என்று தெரிந்தது. சாவித்திரியின் கனவு கோட்டை இடிந்து விழுந்தது. மீண்டும் சாவித்திரி சரஸ்வதி போட்டி ஆரம்பித்தது. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படித்தாலும் சரஸ்வதியை சாவித்திரியால் ஜெயிக்க முடியவில்லை. முதல் ரேங்கில் சரஸ்வதிதான் வந்தாள். ஆனால் என்னதான் தோல்வியால் மனமுடைந்து போயிருந்தாலும், சரஸ்வதி மேல் தீரா வெறுப்பிருந்தாலும் சாவித்திரி ஒரு நாளும் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கவில்லை. நேரு வழியில் நேர்மையாக சரஸ்வதியோடு போட்டி போட்டாள். அதற்கு காரணம் அவளின் பெற்றோர் நேர்மையானவர்கள். சாவித்திரிக்கு நற்பண்புகளை மட்டும் சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். அதன் விளைவு சாவித்திரியும் நேர்மையானவளாக வளர்ந்தாள். இப்படி போட்டிகளும் தோல்விகளுமாக சாவித்திரியின் கல்லூரி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு நாள் அந்த கல்லூரியில் விதை திருவிழா நடந்தது. மற்ற கல்லூரிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் வந்திருந்தார்கள். அப்பொழுது செல்வ கணபதி என்ற மாணவனும் அந்த விழாவிற்கு வந்திருந்தான். சாவித்திரியும் செல்வமும் சந்தித்தார்கள். முதலில் வேளாண்மை பற்றியும் படிப்பு பற்றியும் பேசினார்கள். சாதாரண அறிமுகம் பின் நட்பானது. விழா ஒரு வாரம் நடந்தது. இருவரும் நன்றாக பேசி பழகினார்கள். நட்பு காதலானது. சரஸ்வதியால் ரணமாகிவிட்ட சாவித்திரியின் உள்ளத்திற்கு செல்வத்தின் பேச்சும் சிரிப்பும் மருந்து போல் ஆறுதலாக இருந்தது. படிப்பு முடிந்ததும் செல்வத்தை திருமணம் செய்து கொண்டு அழகான வாழ்க்கை வாழலாம் என்று சாவித்திரி கனவு கண்டாள். வருஷங்கள் ஓடியது. சாவித்திரியும் சரஸ்வதியும் கல்லூரி படிப்பை முடித்தார்கள். நன்றாக பேசிக்கொண்டிருந்த செல்வம் திடீரென்று சாவித்திரியுடன் பேசுவதை நிறுத்தினான். லெட்டர் போடுவதில்லை, டெலிபோன் பண்ணுவதில்லை. சாவித்திரி எழுதிய லெட்டருக்கும் பதிலில்லை. சாவித்திரி போன் செய்தாலும் வேற யாராவது போனை எடுத்து செல்வம் இல்லை என்று சொன்னார்கள். ஏன் எதற்கு என்று காரணம் புரியாமல் சாவித்திரி தவித்தாள். அப்பொழுதுதான் அவளின் சித்தப்பாவும் சித்தியும், அதான் சரஸ்வதியின் அப்பாவும் அம்மாவும் வீட்டிற்கு வந்தார்கள். சரஸ்வதிக்கு கல்யாணம் என்று சொல்லி தாம்பூலத்தட்டில் பத்திரிகையை வைத்து கொடுத்தார்கள். அந்த திருமண அழைப்பிதழை பார்த்தாள் சாவித்திரி. அவள் மூச்சு நிற்பது போல் இருந்தது. வியர்த்து வடிந்தது. மணமகளின் பெயருக்கு நேர் சரஸ்வதி என்ற பெயரும், மணமகனின் பெயருக்கு நேர் செல்வ கணபதி என்ற பெயரும் இருந்தது. சாவித்திரியின் மனம் சுக்கு நூறாக உடைந்து விட்டது. பித்து பிடித்தவள் போல் இடிந்து போய் உட்கார்ந்தாள். சரஸ்வதியின் அம்மா சொன்னாள், மாப்பிள்ள செல்வ கணபதியும் வேளாண் துறை தான் படிச்சிருக்காரு. பெரிய இடம். அவங்க அப்பா சிபாரிசு மூலம் அரசாங்கத்துல வேலை கிடைச்சிருக்கு. எனக்கு தூரத்து சொந்தம்தான். ஒரு வகையில சரஸ்வதி மாப்பிளைக்கு அத்த மக என்றாள். அதனை கேட்டதும் தான் சாவித்திரியின் உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது.
நல்ல வேளை நாம செல்வ கணபதிய கட்டிக்கல. கட்டியிருந்தா காலம் முழுக்க அந்த சரஸ்வதிய பாத்துக்கிட்டு அவகிட்ட தோத்து போய்கிட்டே இருக்கணும். தப்புச்சோம் என்று நினைத்தாள். தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். சரஸ்வதி செல்வ கணபதி திருமணத்திற்கு அவள் செல்லவில்லை. அவளின் அப்பா அம்மா மட்டும்தான் சென்று வந்தார்கள். வாழ்க்கை ஓடியது. பின் ரத்தனவேல் ஜாதகம் தரகர் மூலம் வந்தது. சாவித்திரி ரத்தனவேல் திருமணம் கோலாகலமாக நடந்தது. ராமு பிறந்தான். அவனை வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பில் சரஸ்வதியை சாவித்திரி மறந்தே போய்விட்டாள். காலங்கள் ஓடியது. ரத்தனத்தின் மறைவு சாவித்திரியை நிலைகுலைய வைத்தது. பேரன் பிறந்ததும் ரத்தனவேல் மீண்டும் பிறந்து விட்டார் என்று நினைத்து சாவித்திரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறினாள். பழைய நிலைக்கு வந்தாள். ரத்தனத்தின் பூர்வீக வீடு இருந்தது. கண்ணுக்கு நிறைவாக மகனும் மருமகளும் இருக்கிறார்கள். மனம் குளிர பேரன் இருக்கிறான். வேற என்ன வேண்டும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு சாவித்திரி வாழ ஆரம்பித்தாள். அப்பொழுது ஒரு நாள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சாவித்திரி சென்றாள். அங்கு ஒரு ஆடம்பர விலை உயர்ந்த கார் கோயில் வாசலின் முன் வந்து நின்றது. அதில் இருந்து விலை உயர்ந்த பட்டுப்புடவையை கட்டிக்கொண்டு நகைகள் பலவற்றை அணிந்து கொண்டு பேத்தியை கையில் பிடித்து கொண்டு சரஸ்வதி கீழே இறங்கினாள். சரஸ்வதியை பார்த்து வியந்து போய் அப்படியே நின்று விட்டாள் சாவித்திரி. ஆம், சரஸ்வதியின் கணவன் செல்வ கணபதி அரசாங்க அலுவலகத்தில் உயர் பதவியில் இருக்கிறான். நல்ல வருமானம், பெரிய பங்களா போன்று வீடு, பல இடங்களுக்கு சொந்தக்காரர். பெரும் கோடீஸ்வரியாக கணவனோடு பிள்ளை, மருமகள், மகள், மாப்பிள்ளை, பேத்தி என்று உறவுகளோடும் சகல வசதிகளோடும் சரஸ்வதி வாழ்ந்து வருகிறாள். வாழ்க்கையிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி சரஸ்வதி சாவித்திரியை தோற்கடித்து விட்டாள். ஆத்திரமும் ஆற்றாமையும் சாவித்திரியின் நெஞ்சை அடைத்தது. வேகமாக கோவிலிலிருந்து வீட்டுக்கு திரும்பினாள். அதன் பிறகு சரஸ்வதியை அவள் சந்திக்கவே இல்லை. இப்போது மருத்துவமனையில்தான் அவளை பார்க்கிறாள். இவ்வளவு நாள் எல்லாவற்றிலும் தன்னோடு போட்டியிட்டவள் இப்போது மரணத்துக்காக போட்டி போட வந்திருக்கிறாள். வழக்கம்போல் இந்த முறையும் அவளே பேஷாக ஜெயிக்கட்டும் என்று நினைத்து பெருமூச்சு விட்டாள் சாவித்திரி. பின் ஏதோ அசதியாக இருப்பது போல் தோன்றியது. அதனால் மீண்டும் படுக்கையில் படுத்தாள். கண்களை சும்மா மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். அவள் மனதிற்குள் 1000 போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு ஒரு வார்டுபாயும் ஒரு நர்ஸும் வந்தார்கள். சாவித்திரியும் சரஸ்வதியும் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைத்து வார்டுபாயும் நர்ஸும் பேச ஆரம்பித்தார்கள். ஏன் சாந்தியக்கா, இந்த சரஸ்வதி அம்மா பெரிய பணக்காரங்களாச்சே, இவங்க எப்படி இந்த ரூம்ல? அதை ஏன் கேக்குற? இவங்க குடும்பம் பெரிய கோடீஸ்வரர் குடும்பம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இவங்க வீட்டுக்காரரு இறந்து போனாரு. இப்போ இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, தனி ரூம் வேணும்னு இவங்க பையன் ஒரே ஆர்ப்பாட்டம். இவங்க வந்து அட்மிட் ஆகும்போது தனி ரூம் இல்ல, அதான் இங்க அட்மிட் பண்ணோம். நாளைக்கு காலையில சாவித்திரி அம்மா டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. அப்புறம் இந்த ரூம்ல தனியா சரஸ்வதி அம்மா இருக்கலாம் என்றாள் அந்த நர்ஸ். அவர்கள் பேசியதிலிருந்து கோடீஸ்வரி சரஸ்வதி எப்படி இந்த ரூமுக்கு வந்தாள் என்று சாவித்திரி தெரிந்து கொண்டாள். பின் அந்த நர்ஸும் வார்டுபாயும் சென்று விட்டார்கள். அதன் பிறகு மெதுவாக கண்களை திறந்து சரஸ்வதியை பார்த்தாள் சாவித்திரி. சரஸ்வதியின் கோலம் அவளுக்குள் பரிதாபத்தை ஏற்படுத்தியது. அப்பொழுது மீண்டும் காலடி சத்தம் கேட்டது. அதனால் கண்களை மூடிக்கொண்டு தூங்குவது போல் இருந்தாள் சாவித்திரி. அந்த அறைக்குள் பல பேர் நுழைவது போல் தெரிந்தது. இன்னும் நினைவே திரும்பலையே, பொங்கல் வர இழுத்துக்கிட்டு கிடந்தா போதும் என்று ஒரு இளம் பெண்ணின் குரல் கேட்டது. உன் மாமியாருக்கு இதே வேலைதான். இப்படித்தான் போன வருஷம் உன் மாமனாரு படுத்தினாரு, இப்போ உன் மாமியாரு. ஒரு நல்ல நாள் அதுவுமா உடம்பு சரியில்லை அது இதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணி வீட்டையே ரெண்டாக்குறதுல உன் மாமியார் அடிச்சுக்க முடியாது. பொங்கல் சமயத்துல இப்படி ஒரு நிலைமையா என்று வயதான பெண்மணியின் குரல் கேட்டது. அரை கண்ணாக மெதுவாக சாவித்திரி கண்களை திறந்து பார்த்தாள். செல்வ கணபதி ஜாடையில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவன் அருகில் ஒரு பெண்மணியும் அவளுக்கு பக்கத்தில் ஒரு வயதான அம்மாவும் நின்று கொண்டிருந்தார்கள். இவர்கள் பக்கத்தில் செல்போனை பார்த்து கொண்டு ஒரு 10 வயது பெண் குழந்தை நின்று கொண்டிருந்தது. சரஸ்வதி மகனும் மருமகளும் பேத்தியும் போல, அந்த அம்மா சரஸ்வதியின் சம்பந்தி போல என்று நினைத்து கொண்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள் சாவித்திரி.
நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அழகா ஒரு புடவை வாங்கி வச்சிருக்கேன். அத கட்டிக்கிட்டு பொங்கல் வச்சு ஸ்டேட்டஸ் போலான்னு இருந்தேன். உங்க அம்மா என்ன பண்ண காத்திருக்காங்களோ என்றாள் சரஸ்வதியின் மருமகள். ஆபீஸு, வீடு, ஹாஸ்பிட்டல்னு என்னால அலைய முடியல. வயசான காலத்துல டக்குன்னு போய் சேராம உயிரை வாங்குறாங்க என்றான் சரஸ்வதியின் மகன். அப்பா, நான் பொங்கல் அன்னைக்கு கிராம ஸ்டைல செட்டு போட்டு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடலான்னு இருக்கேன். பாட்டிக்கு அதுக்குள்ள ஒன்னும் ஆயிடாதே என்று கேட்டாள் சரஸ்வதியின் செல்ல பேத்தி. அப்பொழுது அங்கு ஒரு நர்ஸ் வந்தாள். இப்போ எப்படி இருக்கு என்று கேட்டான் சரஸ்வதியின் மகன். கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், கடவுளை வேண்டிக்கங்க என்று சொல்லிவிட்டு அந்த நர்ஸ் சென்றாள். அடச்ச என்று அழுத்துக்கொண்டே உட்கார்ந்தான் சரஸ்வதியின் மகன். இது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சாவித்திரிக்கு வியர்த்து வடிந்தது. அவளின் இதயம் படபடவென்று அடித்தது. இப்படியும் மகன், மருமகள், பேத்தியா? கொஞ்சம் கூட பாசம் இல்லையா? ஈவு இறக்கம் இல்லாத ஜென்மங்கள். மாமியாரை விட புது புடவையையும் ஸ்டேட்டஸ் போடுவதையும் பெரிதாக நினைக்கும் மருமகள். பாட்டியை விட சோசியல் மீடியாவில் வீடியோ போடுவதை பெரிதாக நினைக்கும் பேத்தி. பெற்ற தாயை விட அலைச்சலை பெரிதாக நினைக்கும் மகன். சம்மந்தியின் உடல்நிலையை விட பொங்கலை பெரிதாக நினைக்கும் ஒரு சம்மந்தி. நல்ல குடும்பம் என்று நினைத்து நொந்து கொண்டாள் சாவித்திரி. சரஸ்வதியின் குடும்பம் வெளியில் சென்றது. பின் மீண்டும் கண்களை திறந்து சரஸ்வதியை பார்த்தாள் சாவித்திரி. அவளின் மனம் பாரமானது. அப்பொழுது மீண்டும் காலடி ஓசை கேட்டது. சாவித்திரி திரும்பி பார்த்தாள். சாவித்திரியின் மகன் ராமு, மருமகள் லீலா, பேரன் ரத்தினவேல் வந்தார்கள். அத்தை எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே விபூதியை நெற்றியில் வைத்து விட்டாள் லீலா. நான் தான் வைப்பேன் என்று சொல்லி விபூதியை சாவித்திரியின் நெற்றியில் தனது பிஞ்சு கையால் மீண்டும் ஒரு முறை வைத்தான் பேரன் ரத்தினம். நீங்க சீக்கிரம் சரியாகணும்னு இங்க பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்தோம். வர வழியில நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்கன்னு நர்ஸு சொன்னாங்க. உண்மையிலேயே சக்தி உள்ள தெய்வமா என்றான் ராமு. ஆமாத்த, இப்போ எப்படி இருக்கு என்று கேட்டாள் லீலா. இப்போ பரவாயில்லம்மா. பாட்டி வலிக்குதா என்று தலையில் கட்டியிருக்கும் கட்டை தொட்டுக்கொண்டே கேட்டான் ரத்தினம். இல்லடா கண்ணு, உன் பிஞ்சு கை பட்டதும் எல்லாம் சரியா போயிடுச்சு என்று கண்ணீரை துடைத்துக்கொண்டே சொன்னாள் சாவித்திரி. பின் முனுசாமியும் கண்ணம்மாவும் வந்தார்கள். அம்மா நல்லா இருக்கீங்களா என்று கேட்டார்கள். நல்லா இருக்கேன் அம்மா. உங்களுக்கு குணம் ஆகணும்னு கோவிலுக்கு வேண்டியிருக்கேன். நீங்க வீட்டுக்கு வந்ததும் வேண்டுதலை நிறைவேற்றணும் என்றான் முனுசாமி. அம்மா, உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும்னு டாக்டர் கிட்ட கேட்டு எழுதி வாங்கிட்டேன். இனிமே அதுபடி உங்களுக்கு நேரத்துக்கு நான் கரெக்டா செஞ்சு கொடுத்துறேன் என்றாள் கண்ணம்மா. ஆமாமா, இனிமே நீங்க விரதம்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டா டைமுக்கு சாப்பிடணும் என்றான் ராமு. ஆமா பாட்டி, இனிமே நீ தனியா போக கூடாது. நானும் உன் கூட வருவேன். தனியா போய் தான் நீ மயக்கம் போட்டு விழுந்து என்னை அழ வச்சுட்ட. இனிமே நான் உன் கூட துணைக்கு வரேன். நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரேன் என்றான் ரத்தினம். மகன், மருமகள், பேரன், வேலைக்காரர்கள் அனைவரின் அன்பையும் பார்த்து சாவித்திரி திக்குமுக்காடி போனாள். கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நாங்க எல்லாரும் வெளியில தான் இருக்கோம். அப்புறம் ராத்திரி உங்க கூட ஒரு ஆள் தான் இருக்கணுமா. அதனால உங்களுக்கு துணைக்கு கண்ணம்மா இருக்கா. நாங்க காலையில சீக்கிரம் வந்துருவோம் என்றான் ராமு. சரிப்பா என்று கண்ணீரை துடைத்து கொண்டே சொன்னாள் சாவித்திரி. அப்பொழுது மேகலா அங்கு வந்தாள். மேகலாவை சாவித்திரிக்கு அறிமுகம் செய்து வைத்தான் ராமு. நல்லா இருக்கீங்களாமா என்று கேட்டாள் மேகலா. நான் நல்லா இருக்கேம்மா. ரொம்ப நன்றிமா. எதுக்குமா இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு? இல்லம்மா, இந்த காலத்துல யாரு எப்படி போனா எனக்கு என்ன? நாம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க மத்தியில உன் வேலைய விட்டுட்டு என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தியே, உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுமா. பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? நாம என்னத்த கொண்டு வந்தோம் கொண்டு போக, நம்மால 4 பேருக்கு நல்லது நடந்தா போதுமா என்றாள் மேகலா. ஆமாமா, உண்மைதான். சரிம்மா, உனக்கு வீடு எங்க? எனக்கு சொந்த ஊரு ராமநாதபுரம். இங்க ஹாஸ்டல்ல தங்கி வேலை பாக்குறேன். ஓ, அப்போ ஒரு நாள் நீ எங்க வீட்டுக்கு வரணும். என் மகன் மருமக கிட்ட நம்பர் வாங்கிக்க. வீட்டுக்கு வா. எங்க கண்ணம்மா சூப்பரா சமைப்பா. கண்டிப்பாமா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன் என்று மேகலா சொல்லி கொண்டிருக்கும் போதே அங்கு நர்ஸு வந்தாள். டைம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்புங்க என்றாள். எல்லோரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அதன் பிறகு சாவித்திரி பெருமூச்சு விட்டு கொண்டே படுத்தாள்.
அவள் உள்ளம் சந்தோஷத்தில் தத்தளித்தது. படிப்பில் வெற்றி பெற்று முதல் மாணவியாக வருவதோ, வேலையில் உயர்ந்த பதவியில் இருப்பதோ, பணக்காரனுக்கு மனைவியாவதோ, காதலித்தவனை கைப்பிடிப்பதோ, பணக்காரியாக வசதி வாய்ப்போடு இருப்பதோ வெற்றி இல்லை. நல்ல குடும்பம் கிடைப்பதும், தன் மீது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்தும் உறவுகள் கிடைப்பதும் தான் வெற்றி. படிப்பு, காதல், பணம், வசதி வாய்ப்புகள் என்று எல்லாவற்றிலும் சரஸ்வதி சாவித்திரியை தோற்கடித்திருக்கிறாள். ஏன், இப்போது மரணத்திலும் கூட தோற்கடிக்கப் போகிறாள். ஆனால் அன்பான குடும்பத்தை உருவாக்குவதில் சாவித்திரியிடம் சரஸ்வதி தோற்றுவிட்டாள். இங்கு வெற்றி தோல்வி என்று எதுவும் கிடையாது. நாம் வெற்றி பெறுகிறோம் என்றால் யாரோ ஒருவர் தோற்கிறார் என்று அர்த்தம். அவரின் மனம் எவ்வளவு வேதனைப்படும். எதற்கு இந்த போட்டி? வெற்றி தோல்வி எல்லாம் வரும் போகும். இங்கு தொடர்ந்து ஜெயிப்பவரும் யாரும் இல்லை, தொடர்ந்து தோற்பவரும் யாரும் இல்லை. வாழ்க்கையில் வெற்றி தோல்வி ஒரு பகுதிதான். அதுவே வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை வாழ்வதற்கு, போட்டி போடுவதற்கு இல்லை. உண்மையாக நேசிக்கக்கூடிய அன்பான குடும்பம் யாருக்கு கிடைத்துள்ளதோ அவர்களே வெற்றியாளர்கள் என்று சாவித்திரி புரிந்து கொண்டாள். சரஸ்வதி மேல் அவளுக்கு இருந்த மனக்கசப்பு மாயமாக மறைந்து போனது. இந்த உண்மையை புரிய வைத்ததாலும், மேகலா போன்ற நல்ல பெண்ணை தனக்கு அறிமுகப்படுத்தி வைத்ததாலும் அந்த விபத்தை வாழ்த்துகிறேன் என்று நினைத்து மனதிற்குள் சிரித்து கொண்டாள் சாவித்திரி. கதை முடிவுற்றது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.